மனத்திலேயே பசியேத்தும் பாட்டி ஸ்டைல் மீன் குழம்பு ரெடி பண்ணலாமா? அடுப்புல கடாய் வச்சு கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், அதுக்கப்புறம் பொடியா நறுக்கின 2 வெங்காயம், இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொன்னிறமா வந்ததும் ஒரு நறுக்கின பெரிய தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காய வாசனை போய் இனிப்பு மனம் வந்துடுச்சுன்னா நல்லா வதங்கிடுச்சுன்னு அர்த்தம். மசாலா சேர்க்கறதுக்கு முன்னாடியே தக்காளி முழுசாக வதங்கணும். அப்போ தான் ரா ஸ்மெல் இருக்காது. இப்போ இந்த குழம்புக்கு தேவையான உப்பை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ 2 ஸ்பூன் வீட்டு மசாலா தூள், அது கூடவே 50 கிராம் புளியை ஊற வச்ச புளித்தண்ணி. புளித்தண்ணி சேர்க்கும்போது தண்ணி அளவையும் பேலன்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் குழம்பு தண்ணியே ஆகாது. மீன் சேர்த்த பிறகு குழம்பு கொஞ்சம் தண்ணியாகும். அதனால முன்னாடியே அதிக தண்ணி ஊற்றிடாதீங்க. இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிக்க கொதிக்க உப்பு ஏறும். அதனால ஆரம்பத்தில் கொஞ்சம் குறைச்சி போட்டாலே போதும். குழம்பு கொதிச்சதும் சுத்தம் பண்ணி வச்சிருக்க மீன் இதில் சேர்த்துக்கலாம். உப்பை ஒரே தடவையில் அதிகமாக போடாதீங்க. 2 தடவையாக டேஸ்ட் பார்த்து சேர்த்தா சரியான பதம் வரும். எண்ணெய் மேலே மிதக்க ஆரம்பிச்சா அதுதான் சரியான பதம். கடைசியில் கொஞ்சம் கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க. அவ்வளோதாங்க.